வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தா வீட்டுக்கு அடங்காம போய் அவ அவங்க அம்மா வீட்டுல போய் உட்காந்துட்டு இருக்கான்னு சொன்னீங்க. அப்படி சொல்லல. இதே புனிதாக்கா போனா அப்படியே எல்லாமே மாறிடும்ல. அதெல்லாம் இப்படி அத்த உங்களால இப்படி எல்லாம் இருக்க முடியுது? எல்லாரையும் நீங்க முதல்ல ஒரே மாதிரி பாருங்க. அப்படி நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வீட்டுல பாதி பிரச்சனை சரியாயிரும். ஆமா, சரவணன் மாமா என்ன பாவம் பண்ணாரு? எதுக்குமா நீங்களும் கூட கூட பேசுறீங்க? நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா. ஐயோ, உங்க அம்மா மட்டும் இல்ல புனிதா, இங்க யாருமே அமைதியா இருக்க முடியாது. அமைதியா இருக்க விட போறதும் இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. நான் கேட்டதுக்கு அம்மா முதல்லயே பதில் சொல்லியிருந்தா தெய்வானை இந்த அளவுக்கு பேசிருப்பாளா? தெய்வானைய வேற யாரோ மாதிரி நினைச்சு ட்ரீட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியுமேப்பா. ஐயோ சரவணா, நம்ம அம்மா பார்த்தா நீ எப்படி சொல்ற? அவங்க அப்படிலாம் இல்லன்னு உனக்கு தெரியாத சரவணா? எனக்கு தெரியலக்கா. நான் இந்த வீட்ல யாரு, தெய்வானை இந்த வீட்ல யாருன்னு எனக்கு தெரியல. இந்த வீட்ல நாங்க மரியாதையெல்லாம் எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் உங்க பிள்ளைங்களாவது பாருங்கன்னு தான் சொல்றோம். தெய்வான என்ன நம்பி வாழ வந்தா, இப்ப அவ என் குழந்தைக்கு அம்மா. நான் ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்றதுக்கு அம்மாக்கு அப்படி என்ன கஷ்டம்? அம்மாவை இந்த அளவுக்கு மாத்தன பெருமை இதோ இந்த புனிதாவுக்கு தான் சேரும். மாமா, சும்மா சும்மா அண்ணியே சொல்லாதீங்க. அமுதா, என் எதிர்த்து பேசாத. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. கட்டின பொண்டாட்டி மிரட்டுறவங்களாம் ஆம்பளை இல்ல. யார் ஆம்பளைன்னு நீங்க ஒண்ணு எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். மாமா, நீயும் பொண்டாட்டியும் இவ்வளவு டிராமா போடுறது எல்லாம் எதுக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மாமா போதும் மாமா. இதுக்கு மேல அண்ணியும் அண்ணனையும் மரியாதை எல்லாமே பேசாதீங்க. என்னடா இது? இவன் போட அப்படி நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுடா இவன். இவள கை நீட்டி அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஆமா, இங்க பாரு மணிகண்டா, நீ என்ன சொல்றன்னு தெரியும். என்ன இப்ப நானும் கபிலனும் இங்க சொத்துக்காக இருக்கோன்னு சொல்றேன், அதானே? ஏண்டா, உனக்கு இந்த காசு பணத்தை தவிர மனுஷங்களோட அருமை ஒரு நாளும் புரியாதா உனக்கு? உனக்கு தான் தெரியும்ல. அப்புறம் எதுக்கு நீயும் புருஷனும் பூதம் காக்குற மாதிரி இந்த சொத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க? டேய், அதுல என்னடா தப்பு? என் பொண்ணு மாப்பிளையும் நான் சொல்லிதான் இந்த சொத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க பாரு, நீங்க யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த சொத்து சம்பந்தமா நான் எடுத்த முடிவுதான். இதுல யாரும் தலையிட முடியாது. இதுல யாரும் தலையிட முடியாதுன்னு நீங்க சொல்ல முடியாதுப்பா. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு இப்ப பேத்தி வேற வந்துட்டா. டேய் சரவணா, இன்னைக்கு தாண்டா நீ எனக்கு அண்ணனாவே பேசிருக்க. ஏமா புனிதா, நீ அவ்வளவு நல்லவளா இருந்தா எங்க சொத்துல ஒரு நயா பைசா கூட வேணாம்னு சொல்லி பாரு. ஐயோ கடவுளே, எதுக்குடா இப்படி சொத்துன்னு அடிச்சுக்கிறீங்க ரெண்டு பேரும்? இங்க உங்க பசங்க ரெண்டு பேரும் அமைதியா தான் இருக்காங்க. நீங்க தான் இவங்க ரெண்டு பேரையும் தேவையில்லாம சீண்டி பாத்துட்டு இருக்கீங்க. புனிதா, இங்க என்ன நடக்குது? நான் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுக்கணும்னு பேசிட்டு இருந்தா இங்க உங்க சொத்தை வச்சு பாக பிரிவினை பேசிட்டு இருக்கீங்க. வாங்க நம்ம ரூமுக்கு போலாம். அண்ணா, கூட்டு குடும்பம்னா நாலு நல்லதோ இருக்கும், நாலு கெட்டதோ இருக்கும்னு அத்தை எப்பவுமே சொல்லுவாங்கண்ணா. நாம தான் இங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்படி இல்லைன்னு வைங்க, அவங்க வீட்டுல இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. ஆமா, இங்க நான் எல்லாருக்காகவும் வேலை பார்க்கணும்னு ஒன்னும் கிளம்பி வரலையே. அப்போ புனிதா மட்டும் உங்க எல்லாருக்கும் வேலை பார்க்கணுமா? அவ்வளோ கஷ்டம் இருந்தா உங்க பொண்டாட்டியை கூப்பிட்டு உங்க வீட்டுக்கு போக வேண்டியதானங்க? மணிகண்டா,
கபிலனை மரியாதை இல்லாம பேசுறத நிறுத்து முதல்ல. இல்லாட்டி என்ன பண்ணுவ? நிறுத்துடா.